நான் ஒரு போலீஸ்காரன்டா, நான் என்ன தப்பு பண்ணாலும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மத்த ஆட்களை என்னை பாதுகாப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகார திமிருல ஒரு வயசு கோளாறுல வெளியில போயிட்டு வந்த இந்த பொண்ணை விடி விடி சீரல் பாத்தீங்களா. இந்த இளங்கோ போலீஸ்காரன் இவன் இந்த தப்பை மட்டும் அரபிக் கண்ட்ரீஸ்லயோ இஸ்லாமியல் கண்ட்ரீஸ்ல பண்ணிதான் வச்சுங்களேன், பொதுமக்கள் முன்னிலையில கைத்த மாட்டி கிரேன்ல கொக்கிய போட்டு மேல ஏத்தி தொங்க விட்டுருப்பாங்க. கண்கொள்ளா காட்சியா இருந்திருக்கும். ஆனா என்ன பண்ண, இது தமிழ்நாடாச்சே. என்னன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன குறை, பலா வார்த்தை தட்டிக்குது, நீங்களும் தமிழ்நாட்டுல இருக்கீங்க, தமிழ்நாடு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இங்க என்ன தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எவனை வேணாலும் கொலை பண்ணுங்க, எந்த பொண்ணை வேணாலும் எங்க வேணாலும் தூக்கிட்டு போயிட்டு எவ்வளவு பேர் வேணாலும் செய்யுங்க, நீங்க எவ்வளவு தப்புகள் வேணாலும் பண்ணுங்க, உங்க எல்லாருக்கும் ஈஸியா பெயில் கிடைச்சிடும். உங்களுக்கு பெயில வாங்கி கொடுக்கறக்கு நானின்னு சொல்லிட்டு நிறைய வக்கீல்கள் போட்டி போட்டு வருவாங்க. நீங்க வந்து டெய்லி கைத்து மட்டும் போட்டுட்டு நீங்க வெளியில ஜாலியா சுத்தலாம். ஐயா நீங்க கைத்து போடலாட்டி பரவாயில்ல, அதுக்கு கூட நாங்க ஆளை செட்டப் பண்ணி வேற மாதிரி பண்ணி கைத்து போட வச்சிருவோம், நீங்க வந்து நல்லா ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டு இங்க தவறுகள் பண்றதுக்கு நல்லதே நடக்குது, நல்லது பண்றவங்களுக்கு கெட்டதே நடக்குது. ஸோ இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கு யார் தெரியுமா பயப்படணும்? இந்த செய்தியை பார்க்குற உங்களை மாதிரி என்னைய மாதிரி மாச சம்பளத்துக்கு 8 மணி நேரம் ஓடி தேஞ்சு போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைய நல்லா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு இந்த தமிழ்நாடு செட் ஆகாதுப்பா அப்படின்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நான் சொன்னது சரியா தப்பா? சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம், சரியா தப்பான்னு.